மக்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் பிள்ளைகளின் அன்பு வணக்கம். வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துபவன் தேச துரோகி என்று கற்பிக்கிறார் தெய்வ திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அன்பான மக்கள், 1947 ஆண்டு இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்தது. 1950 ஆண்டு இந்த நாடு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை நாம் மாறி மாறி வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறோம். என் அன்பான மக்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் வாக்கு செலுத்துவதனால் நம் வாழ்க்கை மாறிவிட்டதா என்ற கேள்வி ஒவ்வொருவருக்கும் வரணும். எதற்காக மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டும் என்ற கேள்வியும் நமக்கு வர வேண்டும். நீங்கள் மாறி மாறி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு செலுத்துவதனால் அதிமுகவின் அமைச்சர் பிள்ளைகளுக்கு, சட்டமன்ற உறுப்பினர் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை மாறும். நீங்கள் மாறி மாறி வாக்கு செலுத்துவதனால் திமுக அமைச்சர்களின் பிள்ளைகளுக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை மாறும். ஆனால் நமக்கு ஒரு மாற்றமும் வராது. ஏமாற்றம் ஒன்றுதான். இந்த மண்ணில் நாம் எதற்காக வாக்கு செலுத்துகிறோம் என்ற எண்ணம் நம்ம ஒவ்வொருக்கும் வரணும். இந்த நாடு எப்படி அடிமைப்பட்டு கிடந்தது என்ற சிந்தனை வரணும். வாக்கு செலுத்தும் போது மாண்புமிகு, மதிப்பிற்குரிய, போற்றுதற்குரிய, கண்ணியத்திற்குரிய ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் கொடுக்கின்ற 500 1000 நம் நினைவில் வரக்கூடாது. இந்த மண்ணின் விடுதலைக்காக தன் உயிரை மயிரென நினைத்து ரத்தம் சிந்தி செத்த நம் முன்னவர்களின் நினைவுதான் நமக்கு வரணும். அப்படி வருதா? அந்த கேள்வி இருக்கு. இந்த பாறைப்பட்டி பொதுமக்களுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்துறது ஒரு அரசியல் வகுப்பு எடுக்கத்தான். அரசியல்னா என்ன, எதற்காக வாக்கு செலுத்தணும், இந்த அரசியல் நமக்கு எதற்காக தேவை, அதுக்காக தான் இந்த கூட்டம். நீங்க வாக்கு செலுத்துவீங்கன்ற எண்ணத்துல இந்த கூட்டம் நாங்க நடத்தல. அப்படி இந்த கூட்டத்தை நாங்க நடத்தவே இல்லை. எங்களை நீங்க இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டம் நடத்தும் போது ஒரு சிலர் நாங்க ஏதோ தீவிரவாதி போலவோ பயங்கரவாதிகள் போலவோ அப்படிலாம் எங்களை பார்க்காதீங்க. நாங்க உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களுக்காக வந்தவர்கள், உங்கள் உரிமைகளை கேட்க வந்தவர்கள். நாங்க என்னதான் பேசுறோம்னு கொஞ்சம் கேளுங்களேன். எங்களை பேச விட்டுதான் பாருங்களேன், பேச விட்டுதான் பாருங்களேன். 35 ஆண்டு காலம், என் அன்பானவர்களே, 35 ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் மதிப்புக்குரிய ஐயா ஐ பெரியசாமி அவர்கள். பக்கத்துல இருக்கிற ராமநாதபுரத்துல குடிக்க தண்ணி இல்ல. 2026 மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளின் நிலைமையை சிந்தித்து பாருங்கள். அவர்களின் பிள்ளைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இந்த மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. நம்ம வீடு கட்டிட்டோம், கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டோம், கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வச்சுட்டோம், நம்ம பிள்ளை வசதியா வாழும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் தவறு. இந்த எண்ணமே தவறு. இங்க நல்ல உணவு இருக்கணும், நஞ்சில்லாத உணவு இருக்கணும், குடிக்க சுத்தமான குடிநீர் இருக்கணும். இப்ப நமக்கு வர இந்த குடிநீரைத்தான் மதிப்பிற்குரிய ஐயா ஐ பெரியசாமி அவர்களும், திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும், நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் குடிக்கிறாரான்ற கேள்வி நமக்குள்ள வரணும். அவங்க என்னமோ பெரிய தேவ தூதர்கள் போல என்ன உங்க மனசுல இருந்தா அழிச்சிடணும். அவங்களும் நம்ம மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் தான். இந்த உட்கார்ந்திருக்கிற எங்க அண்ணன் சைமன் ஜஸ்டின் எல்லாரும் முடிவெடுத்து நீங்கள் இவருக்கு வாக்கு செலுத்தினால் இவரும் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் மாத்தணும். இதெல்லாம் மாத்துறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். மாத்துறதுக்காக நாங்க வந்திருக்கோம். நாம் யார் என்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் எழுப்பணும். 1920 வெள்ளைக்காரன் கையிலே குற்றப்புறம்பை என்ற சட்டத்தை, கொடுமையான சட்டத்தை இங்கு போடுகிறார். அப்போது இந்த மண்ணில் யாரெல்லாம் வீரியமாக மிக மூர்க்கமாக சண்டையிடுகிறானோ அவன்தான் கைரேகை சட்டத்திற்கு, அவனுக்குத்தான் கைரேகை சட்டம் என்று முதலில் பிரமலை கள்ளர் சமூகத்தின் மீது போடுகிறான். பிறகு
சமூகத்தில் இதை போடுகிறான். பிறகு ஒவ்வொரு சமூகமா போடுறான். அப்போது ராமநாதபுரம் பசுமொழி இருந்து ஒரு குரல் வருகிறது. அடிமைப்பட்டு வாழ்வதை விட கட்டை விரல் வைத்து இந்த கைரேகை சட்டத்தை நாம் ஆதரிப்பதை விட கட்டை விரலை வெற்றி அறிகிறார் என்று ஒரு ஆண்மகன், ஒரு புனித துறவி, எங்கள் தாத்தா தெய்வன் திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் முழங்கினார். அவர் வார்த்தையை கேட்டு பல லட்சம் இளைஞர்கள் தங்கள் கட்டை வயிறை வெட்டி எடுத்தார்கள். அப்படி வாழ்ந்த மறவர் கூட்டம் நம்ம. இன்னைக்கு எப்படி போய் நிக்கிறோம் பாரு. ஐயா கிட்ட தீபாவளிக்கு போனா 200 ரூபாய் கொடுத்தாரு. ஐயா பொங்கலுக்கு 300 ரூபாய் கொடுத்தாரு. பெருமையா போச்சு உனக்கு. காலையில போய் சாயந்தரம் வர வம்பாடு பட்டு உழைக்கிறோம். நமக்கு இல்லாத காசு எப்படா ஐயா பெரியசாமி அவர்களுக்கு வந்துச்சுன்ற சிந்தனை நமக்கு இல்ல. அந்த எண்ணத்தை உனக்குள்ள நீ விதைச்சிட்ட. அவங்க எல்லாம் பெரிய ஆளுக. என்ன கருமாரியம்மா மகன் அவரு? யாரு? ஐயனார் பேரன் அவரு? இல்லை, அவர் ஒரு சாதாரண சாமானிய மனிதர். அந்த எண்ணம் உனக்கு வேணும். இதுல என்ன ஒரு பெரிய கொடுமைனா, இந்த பகுதியில மாவட்டத்துல அவரை மரியாதையா பேசணும். திட்டுங்க, ஆனா மரியாதையா திட்டுங்க. குத்துங்க, ஆனா ரத்தம் வராம குத்துங்க. அது மாதிரிதான். என்ன சொல்ல? குத்துனா ரத்தம் வராம எப்படி இருக்கும்? இந்த மண்ணில் 35 வருடம் இந்த மண்ணின் உரிமைக்காக, இந்த மக்களின் உரிமைக்காக, இந்த மக்களின் அடிப்படை தேவைகளுக்காக வந்த பல கோடி ரூபாயை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க ஒரு பலகை வச்சிருக்காங்க. இந்த பாரப்பட்டி ஊராட்சியில 11 கோடி ரூபாய்க்கு மேல நலத்திட்டங்கள் செஞ்சுட்டாங்களாம். அது பெருமையா ஒரு பதாகை. ஐயா, இப்ப நாங்க என்ன கேக்குறோம்? இதுல பெருமை ஒண்ணுமே கிடையாது. நீங்க செய்யறதுக்கு தான் நாங்க உங்களுக்கு வாக்கு செலுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கோம். நீங்க என்னமோ நம்ம வத்தலகுண்டில் இருக்கிற பண்ணி வீட்டை வித்துட்டு எங்களுக்கு செலவு பண்ற மாதிரி, நாங்க ஏதோ பிச்சைக்கார மாதிரி நீங்க அப்படிலாம் பேனர்கள் வைக்க கூடாதுங்கய்யா. அது மக்கள் வரி பணம். அந்த 11 கோடி ரூபாய் ஐயா பெரியசாமி அவர்கள் குடும்பத்துல மட்டும் கட்டின பணமா, வரி பணமா? பெரியசாமி ஐயாவுடைய மாமி மச்சனே, சித்தப்பன், பெரியப்பன், அண்ணன் தம்பி கட்டின வரி பணமா? ஐயா பெரியசாமியும் வரி கட்டுறாரு, எங்க ஆத்தா அப்பனும் வரி கட்டுறான், நானும் வரி கட்டுறேன். அது ஏன் பணம்? அந்த வேலையை செய்யறதுக்கு தான் உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கோம். அங்க போய் சாணி தட்டுறதுக்கு இல்ல. ஐயா பெரியசாமி அவர்கள் பெரிய புலவர், உங்களுக்கு தெரியாது. ஒரு முகத்தை தானே பாத்தீங்க, இன்னொரு முகத்தை பாக்கல. ஐயாட்ட கேக்குறாங்க, ஐயா இந்த சிறுமலை பகுதியெல்லாம் மரத்தை வெட்டி கடத்துறாங்களே, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஐயா பெரிய புலவர் இல்லையா? யாரு? கலைஞர் வழி வந்தவர் இல்லையா? கலைஞர் முன்னோடி இல்லையா? ஐயா சொல்றாரு, என்ன சொல்றாரு? சூரிய ஒளிங்க பூமியில பட்டாதாங்க கீழே விளையக்கூடிய தாவரங்கள் செழுமையா வளருங்க. அடடா, என்ன ஒரு கர்மாந்திர காட்சி இது, கண்கொள்ளா காட்சி. அந்த இதெல்லாம் பார்க்கணும் ஐயா. இந்த மலை இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மலை இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா? அந்த மரத்தை நட்டு வைத்தது யார் நட்டு வச்சா? ஐயா பெரியசாமி ஆட்சியில நட்டு வச்சாங்களா? ஐயா திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆட்சியில நட்டு வச்சாங்களா? இல்லை. அதெல்லாம் ஆடும் அங்கு மேய்கின்ற ஆடு, மாடு, கோழி, யானை, சிங்கம், புலி, இப்படி வனவிலங்குகள் நட்டு வைத்தது. அதை வெட்டுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? இன்னும் கொஞ்சம் இந்த பகுதியில் நீங்க நகர்ந்து போனீங்கன்னா ஒரு மலைய பாதி அப்படியே ரொட்டி துண்டு மாதிரி வெட்டி எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு கேக்குறீங்களா? இதனால என்ன பாதிப்புன்னு கேக்குறியா? அங்க வாழக்கூடிய உயிரினங்கள் செத்து போகும், வாழ வழி இல்லாம போயிடும். அதனால நமக்கு என்ன பாதிப்புன்னு கேக்குறியா? மரம், செடி, கொடி, விலங்குகள், பறவைகள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. ஆனால் மனிதன் இல்லாமல் இதெல்லாம் வாழ்ந்துரும். உனக்கு புரியுதா? இப்ப பிறக்கிற பிள்ளை அந்த பிள்ளைக்கு புற்றுநோய். என்னடா இது அநியாயம் இல்லையா, கொடுமை இல்லையா? பிறக்கிற பிள்ளை எதை சாப்பிட்டுச்சு? அதுக்கு புற்றுநோய். தாய்ப்பாலை தவிர வேறு எதையொன்றையும் பருகாத அந்த பச்சிலம் குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் என்ன? திராவிடம். இவர்கள் தான்
இவர்கள் தான். அப்ப இவர்களை ஒழிக்கணுமா கூடாதா? நமக்கெல்லாம் யாருக்கு வந்துச்சு சுகரு பிபி? யாருக்கு வந்துச்சு? இப்ப எல்லாரும் முதல்ல சந்திச்சுட்டா எங்க தாத்தவங்கலாம் என்ன பேசிக்குவாங்கன்னா, என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. உங்க வீட்டுல விவசாயம்லாம் சரி. இப்ப சந்திச்சுக்கிட்டா எனக்கு 260, உனக்கு எனக்கு 370 இருந்துச்சு, இப்ப 250 வந்துருச்சு. ஏன்னா சுகர் சுகர். இப்ப ஐயா அதெல்லாம் விட்டுட்டாரு. இப்ப ஐயா ஸ்டாலின் ஆட்சியில மாதம் 5000 ரூபாய் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த பணத்தை பத்திரமாக சேமிச்சு வைக்க, பத்திரமா மாத்து செலவு கொடுங்க. ஐயா துர்கா ஸ்டாலினுக்கு 5000 ரூபாய் கொடுத்தீங்களா? எப்படிப்பட்ட பிச்சைக்காரனா நம்ம வச்சிருக்கான்னு நீ கோவப்படணும். காலை விட்டுட்டு நீ சும்மா ஐபிரிய சபை பேசினா கோவப்படுற. ஏய் நீ சிந்திக்கிறே இல்லையா? ஏதாவது என்ன நீ? நாங்க பரம்பரையா திமுக, நாங்க பரம்பரையா. ஏய் அழகிரி கூட திமுக இல்ல, கருணாநிதி மகன் அழகிரி அவரே திமுக இல்ல. நீ நாங்க பரம்பரையா திமுக, நாங்க பரம்பரையா அதிமுக. கருணாநிதி மகன் அழகிரியே திமுக இல்ல, அது உனக்கு தெரியுமா இல்லையா? அப்புறம் என்ன நீ? இப்ப ஐயா வந்து மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, சரிங்கய்யா. அது இந்த தேர்தல் வர்றதுனால சில சதிகாரர்கள்லாம் அதை தடுத்துருவாங்கன்னு முன்னெச்சரிக்கையா 3000 ரூபாய் போடுறோம் 3 மாசத்துக்கு, சரிங்கய்யா. அந்த 2000 ரூபாய்யா அது வந்து எங்க மக்கள் வந்து வெயில் அடிக்கும் போது அந்த வெயில் தாக்கத்துல வந்து ஜூஸ் வாங்கி குடிச்சுப்பாங்க. 5000 ரூபாய் அதுக்கு 2000 ரூபாய். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் ஐயா ஸ்டாலின்கிட்ட, ஐயா 2026 தான் கோடைகாலம் வருதா, இப்பதான் வெயில் அடிக்குதா? இந்த 4 வருஷமா நாங்க காஷ்மீர்லயா இருந்தோம், அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? என்ன எஜமானே கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க, அந்த 4 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு 8000 ரூபாய் போட்டு விடுங்க. போடுங்க போடுங்க. அப்படியே உரிமை தொகைக்கு வாங்க. 27 மாசம் கொடுக்கல உரிமை தொகை. இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க யாராவது வந்தாங்க, என்ன அந்த பையன் கேட்டானே, என்ன ஆமா மறந்தே போட்டோம், 27 மாசம் இந்த உரிமை தொகை தரல மகளிருக்கு. நீ முதல்ல அந்த 27,000 ரூபாய் முதல்ல போடு, அப்புறமா நாங்க ஓட்ட போடுறோம் சொல்லு. டேய் நிச்சயம் எடுக்கிறது ஆகி போச்சு, அப்புறம் என்ன போய் மானம் மரியாதை போடு. நீங்க என்ன கேளு, ஓட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கேளு, உன் ஓட்டுக்கு நீ விலை வை, நீ விலை வை. ஐயா ஐபிஎஸ் ஐயா வளன்னு பேசாதீங்க. 5 ஓட்டு இருக்கு இந்த வருஷம். என் மகன் வேற காலேஜ் முடிச்சுட்டு அவனுக்கு ஓட்டு இருக்கு 6 ஓட்டு. 6 லட்சம் ரூபாய் கொடுங்கய்யா. கொடுக்க மாட்டாரு நீ நினைக்கிறியா? சத்தியமா கொடுப்பாரு. சத்தியமா கொடுப்பாரு. ஏன் கேளு, எங்க ஊர்ல இப்போ ஒரு கோயில் கும்பாசம் வச்சாங்க, அவன் மொத்தமே 4 குடும்பம் தான் இருக்கான். 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டுருக்காரு. 4 பேர் தான் இருக்கான். அவன் ஒரு கோயில் கட்டிருக்கான், அந்த கோயில் அவன் இடுப்பு உயரம் இருக்கு. 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பியிருக்காரு ஐயா. எப்படி? ஏன்னா இவர் வந்து சோழ பரம்பரை, அள்ளி அள்ளி கொடுப்பாரு, எடுக்க இருப்பார். இதுல எங்க பெரிய ஐயா இருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவரு என்ன தெரியுமா, மகளிர் உரிமை தொகை 1000, படிக்கிற பெண்களுக்கு 1000, அப்புறம் மின்விசிறி எல்லாமே படிக்கிற பெண்களுக்கு 1000, சரிங்கய்யா. உரிமை தொகை 1000, சரிங்கய்யா. அவங்க அப்படியே வேலைக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கும் நாங்க வந்து கடன் கொடுக்குறோம். அவங்க அந்த தொழில் கடன் வாங்கி கடைசி வரைக்கும் அந்த வேலைக்கு போற வரைக்கும் அவங்க அந்த கடனை கட்ட வேண்டாம், அதுக்கப்புறம் கட்டிக்கலாம், சரிங்கய்யா. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் ஐயா, நீங்க வந்து மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறீங்க, மாணவர்களுக்கு உதவி தொகை கொடுக்குறீங்க. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் ஐயா, இந்த கல்யாணம் ஆகாம தமிழ்நாட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஒரு 5 வருஷம் ஸ்டாலின் மனைவி திட்டம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு போட்டு ஒரு பொண்டாட்டியை இலவசமா கொடுத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு கொடுப்போம். உங்க ஆட்சி முடியும் போது வாங்கிக்கோங்க, நாங்க வருத்தமே போட மாட்டோம், வாங்கிக்கோங்க. ஒரு 5 வருஷம் எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குற நீங்க இந்த கல்யாணம் ஆகாத இதெல்லாம் கோரிக்கையை தான் வைக்கிறேன். நான் தவறா பேசுறேன், கோரிக்கையா வைக்கிறேன். ஐயா மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கல்யாணம் ஆகாம வெட்டியா சுத்திட்டு இருக்கிற எங்களை போன்ற அந்த இளைஞர்களுக்கு ஒரு இலவச பொண்டாட்டியை கொடுத்து ஒரு 5 வருஷம் எங்களை வச்சு வாழ வச்சுட்டு நீங்க திரும்பி வாங்கிக்கோங்க. இது அரசியலா? இது அரசியலா? கேவலம் அல்ல. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு அமைச்சர் ஓசி பஸ்ல போறாங்க. ஓசி பஸ் யாரோட ஓசி பஸ்? ஐயா ஸ்டாலினோட பஸ். அது ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் வாங்கி விட்டுருக்காரா? இல்லை, அது மக்கள் வரி போனோம். அதனால நீங்க சிந்திக்கணும். இந்த அரசியல் வகுப்பு வந்து நாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து எடுத்துட்டே இருப்போம். இந்த பகுதியில் வந்து நாங்க வந்ததுக்கான காரணம் இருக்கு.
தாய்மொழி தமிழ் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. வடநாட்டுக்காரெல்லாம் பல லட்சம் பேர் வந்துட்டான். இங்க இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரத்துல ஒருத்தனை அடிச்சே கொண்டிருக்காங்க. உனக்கு அதை பத்தில எந்த கவலையும் இல்லை. ஏன்னா செத்து போனவே உன் சாதிக்காரன் இல்லை, உன் பகத்துக்காரன் இல்லை அப்படின்ற எண்ணத்துல நீ இருக்க. இந்த எண்ணத்தை மாத்து. இல்லை அப்படின்னா நாங்க பெரிய சாதி, நாங்க ஆண்ட பரம்பரை, நாங்க 2 கோடி பேர் இருக்கோம், நாங்க அதனால துண்ட தரத்துக்கு இழுத்துக்கிட்டே இருப்போம் அப்படி சொல்லி எல்லாத்துக்கும் சொல்றது இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் ஒழியணும். அத என்ன முடியணும்? நம்ம சாதி மதமா பிரிஞ்சிருக்கிறதுனாலதான் அவன் இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறான். அதனால மாறணும், மாத்தணும். அலை மாகடன் இல்லம் வானில் உன் அணிமாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். கொலை வாழ்நில எடடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவாழ் ஒரு புலியை உயர் குணமேவிய தமிழா என்று முழங்குறான். பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்று பருவம். நறுக்குவோம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறிவார். குறுக்கில் முளைத்திட்டு அயலார் ஆட்சி கூண்டோடு போயிட்டு கொட்டலாம் முரசு என்று பாடுறான். நறுமண சோலையை அறிமுக விடமாட்டோம் நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முழங்குறான். அதனால பார்த்து செய்யுங்க. 2026 தேர்தல் இந்த பாறைப்பட்டி மண்ணுல ஒரு பெருவாரியான ஒரு மாற்றம் ஏற்படணும். நீங்க ஏற்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையில உங்க பிள்ளைகள் நாங்க செல்றோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.